கலாச்சாரத்த சொல்றேன். அவனே படிக்க வச்சுருவாங்க. அவனே வேலை தேடிக்கணும். நோ ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? அம்மா, அப்பா வேலை வாங்கி தர முடியாது. அவனே வேலைக்கு போணும். அவனே லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுத்துக்கணும். அதுல வந்து லிவிங் டுகெதர் இருக்கு. அது ஃபெயிலியர் ஆச்சுனாலும் அவன் அவன் மறுபடியும் ஒரு பொண்ண தேடிக்கணும். அவன் எத்தன ம் கஷ்டப்பட்டாவது ஒரு கல்யாணத்த அவன் திறமைக்கு அவன் கல்யாணம் பண்ணி ஆகணும். சரிங்களா? அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு வீடு வாங்கணும். இங்க வந்து கூட்டு குடும்பம் கிடையாது. அம்மா, அப்பா தனியா இருப்பாங்க. அந்தந்த பிள்ளைங்களும் அவங்கவங்க போயிடுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரே மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கனால, நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனி வீடு கட்ட முடியாது. காஸ்ட்லி நம்ம ஊர்ல. வீடு, இடமெல்லாம். இங்க வந்து 2 பேரும் சேர்ந்து லோன் போட்டு வீடு வாங்குவாங்க. அந்த வீடு அவங்களுக்கு பிடிச்ச மாரி இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாரி எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அவங்களோட பிள்ளைங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல வந்து தாத்தா, பாட்டி வந்து தங்குவாங்க. போவாங்க, வருவாங்க. சரிங்களா? இது வந்து ஏறக்குறைய இது வந்து ஒரு பறவையோட கலாச்சாரம் மாதிரி. அதுவே ஒரு குருவி வந்து அம்மா, அப்பா கூட்டுக்குள்ளேயே போய் முட்டை போட்டுக்கிட்டு இருக்காது. சரிதானே? அது தானே கூடு கட்டும். தானே முட்டை போடும், தானே குஞ்சு பொரிக்கும், தானே அதே தான் ஆஸ்திரேலியா. இந்தியா வந்து வேற மாரி இருக்குது. இந்தியாவுல எப்படி சொல்றது? கூட்டம் கூட்டமா இருக்காங்க. இப்போ வந்து அந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, குடிசையில இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தனித்தனி குடிசை தான் இருந்திருக்கும். அது வீடுகள் பெரிய பெரிய வீடுகளா கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம், நெறைய பேர் அங்க குடியிருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. குடிசைன்னா ஒரு சின்னதா தானே இருக்கும். குடிசையில எத்தன கூட்டு குடும்பம் இருந்திருக்க முடியும்? ஒரு காலத்துல தனித்தனி குடும்பம் தான் இருந்திருக்க முடியும். அம்மா, அப்பா, பிள்ளைங்க மட்டும் தான் இருந்திருப்பாங்க. என்னோட கணிப்பு நான் சொல்றேன். அது பக்கத்து பக்கத்துல எல்லாமே இருந்திருக்கும். ஒரு பிரைவசிக்காக தனித்தனி குடிசை இருந்திருக்கும். கூட்டு குடும்பங்கள் வந்து நல்ல கட்டிடங்கள் வந்து தரமாவும், பெரிய பெரிய வீடுகள் கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கூட்டு குடும்பம் வந்திருக்கும். சரிங்களா? இப்ப குடிசையில இருந்த காலத்துல எப்படி கூட்டு குடும்பம் இருக்க முடியும்? ஒரு பெரிய குடிசைன்னு கூட யோசித்து பாருங்க. பெரிய குடிசைன்னா கூட அதில கூட்டு குடும்பம் இருக்க முடியாது. அதுக்கு அதோட வீடுகளோட அமைப்புகள் மாறுறப்ப தான் கூட்டு குடும்பம் வந்திருக்கும். ஆனா, இப்பலாம் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. கூட்டு குடும்பத்து மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து ஆ எமோஷனலா வளர்றதுக்கே ஒரு தனிமை தேவைப்படுது. இப்ப நான் வந்து எத்தன 10 வருஷமா அந்த ஆஸ்திரேலியால இருக்கேன்னா, நான் தனியா இருக்கிறப்போ என்னோட ஸ்ட்ரென்த் என்ன? என்னோட வீக்னஸ் என்ன? எது எனக்கு தெரியுது? எதெல்லாம் நான் யோசிக்கிறேன்? அதெல்லாம் வந்து 10 பேர் இருக்கிறப்போ நம்மளால யோசிக்கவே முடியாது. கேமிய, கேமிய, கேமியன்னு எப்பவுமே பிஸியா இருப்பாங்க. ஒரு மனுஷனோட திறமை என்னன்னு, அவனுக்கு கொஞ்சமாவது ஒரு தனிமையும், ஸ்பேஸும் குடுத்தா மட்டும் தான் அவன் வந்து வளர முடியும். நம்ம செடியெல்லாம் மொத்தமா ஒரு இடத்துக்கு நட்டு நட்டு வைக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கேப் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இடையில இவ்வளோ கேப் விடணும்னா, அவ்வளோ கேப் விடணும். அப்பதான் அது நல்லா வளரும். அதே போல தான் மனுஷனுக்கு ஒரு அ கூட்டு குடும்பம், தனி குடித்தனத்தினால இது பிரச்சனை, அது பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுடைய அ நம்மளுடைய ம் நம்மளுடைய அறியாமை. ஒரு காலத்துல